வணக்கம். சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் இல்லாத நிலையில் கொள்ளிடத்தில் களம் இறங்கிய விவசாயிகள். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் பொன்னாற்று வாய்க்கால் மூலம் சுமார் 5000 ஏக்கருக்கு மேல் ஒவ்வொரு ஆண்டும் சம்பா சாகுபடி செய்யப்படும். கொள்ளிடம் ஆற்றில் மணல் மூட்டைகள் வைத்து நீரை தேக்கி இந்த வாய்க்காலுக்கு நீர் வரத்து இதுவரை செய்யப்பட்டு வந்தது. இந்த ஆண்டு சம்பா சாகுபடி மழையை நம்பி நேரடி நெல் விதைப்பு முறையில் விவசாயிகள் சம்பா விதைப்பு செய்திருந்தனர். இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் தடுத்து வைத்திருந்த மண் மூட்டைகள் கடந்த சில நாட்கள் முன்பு பெய்த மழையாலும் நீர்வரத்து அதிகமானதாலும் நீரில் அரித்து சென்றுள்ளது. இதனால் பொன்னாறு வாய்க்காலுக்கு தடுத்து அனுப்பப்பட்ட நீர் செல்லாமல் தடைப்பட்டு போனது. இந்நிலையில் இடங்கண்ணி சுற்று வட்டார பகுதியில் சுமார் 500க்கு மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விதைப்பு செய்யப்பட்டிருந்த சுமார் 40 நாட்கள் முளைத்த நெல் பயிர்களின் களைக்கொல்லிகள் தெளித்திருந்த நிலையில் தண்ணீர் இல்லாததால் நெல் பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து விவசாயிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பல முறை கோரிக்கை வைத்தும் தொடர்பு கொண்டும் கேட்டுள்ளனர். அப்பொழுது சரியான பதில் இல்லாததாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த இடங்கண்ணி கிராம விவசாயிகள் சுமார் 50 கிலோமீட்டர் தள்ளியுள்ள குருவாடி பொன்னாற்று வாய்க்கால் தலைப்புக்கு ஆட்டுவில் மரங்களை ஏற்றி கொண்டு சென்று அவர்களை அந்த உடைப்பை சரி செய்யும் பணியில் கடந்த 2 நாட்களாக ஈடுபட்டனர். விவசாயிகள் தாமாக முன்வந்து வேலையை செய்வதை அறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று நீரை தடுப்பதற்கு தேவையான சாக்கு மூட்டைகளை வழங்கி அந்த விவசாயிகளின் சாப்பாடு மற்றும் போக்குவரத்து செலவுகளை ஏற்றுக்கொண்டு ஒத்துழைப்பு அளித்துள்ளனர். இடங்கண்ணி கிராமத்தை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த பணியை செய்திருப்பது அப்பகுதி மக்களிடையே வரவேற்பையும் பாராட்டியும் பெற்றுள்ளது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியர் SP ரவிச்சந்திரன்.